நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சில இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான் இது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு அதாவது இந்த கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/12/2020. ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து லாஸ்ட் டேட்டா குடுத்திருந்தாங்க. ஸோ இந்த டேட்ட வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/12/2020. ஸோ டைம் வந்து குடுத்திருக்காங்க உங்களுக்கு 19ஆம் தேதி வரைக்கும். ஸோ 19ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாம, இப்பவே நீங்க இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ முன்ன வந்து 15ஆம் தேதி இருந்தது லாஸ்ட் டேட்டா. ஸோ இப்போ வந்து அத எக்ஸ்டெண்ட் பண்ணி 19ஆம் தேதி வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்பவே வந்து அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ கடைசி நேரத்துல சர்வர் ப்ராப்ளம் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, சர்வர் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த டேட்ட வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க யார் வேண்டுமானாலும் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5000 வேக்கன்சி வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ 12த் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, தாராளமா இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் அதாவது ஏப்ரல் மாசம் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ ஏப்ரல் மாசம் அந்த 12ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்குள்ள இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றதுனால, இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லயும், ஹிந்தியில மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தமிழ் படிச்சவங்க இந்த எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு பிரிப்பேர் பண்றத விட கம்மியா பிரிப்பேர் பண்ணாலே இந்த எக்ஸாம்ல வந்து நீங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்க மேத்ஸ்ல, ஆப்டிட்யூட்ல, ரீசனிங்லலாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த எக்ஸாம் வந்து நீங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மறக்காம 12த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, தாராளமா இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணி வைங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னும்போது ₹100 தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். சரிங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம்க்கான அப்ளை பண்றவங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 18 வயசுல இருந்து 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது இல்லாம எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாரி ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஓபிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாரி எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 18 வயசுல இருந்து 32 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் மொத்தமா வந்து 3 ஸ்டேஜ்ல வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 3 ஸ்டேஜ்ல இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ டயர் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ல நடக்கும். சரிங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னா, இப்போ 4 ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாரி வந்து டயர் 1 எக்ஸாம் நடக்கும். ஸோ டயர் 1 எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் மொத்தமா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் குடுப்பாங்க. ஸோ 200 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். டயர் 1 எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். ஸோ அதே மாரி நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ டயர் 1 எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க வந்து தவறாக விடையளிக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து 0.5 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி தான் இந்த டயர் 1 எக்ஸாம் நடக்கும். ஸோ டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ டயர் 2வ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங், ஒரு எஸ்ஸே ரைட்டிங். ஸோ இந்த மாரி தான் இந்த எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? ஸோ டயர் 3 பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதே மாரி டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் இந்த மாரி தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ டயர் 1ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் நாலேட்ஜ் சரிங்களா? ஸோ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு இந்த டயர் 1 எக்ஸாம்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ டயர் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப்ல நடக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா தான் இருக்கும் டயர் 1 பொறுத்தவரைக்கும். டயர் 2 வந்து ஆஃப்லைன் போர்ட்ல எக்ஸாம் நடக்கும். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் டயர் 2வ பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஸோ மறக்காம +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ₹100 தான். உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம பத்தின வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள சந்திக்கலாம். நன்றி.